வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடு என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. நேற்றே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இவர் இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்கிறாருன்னு பார்த்துடலாம். ரீஅஷ்யூரிங், அவ்வளோதான். வேறு அதே தான். வடக்கே அண்ணன், தெற்கே தம்பி. நேற்று அண்ணனை சொல்லியாச்சு, இன்னைக்கு தம்பி கதை. இந்த தம்பி பேர் அரவான். அரவான் அப்படின்னாக்கா பாம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? அர்ஜுனன் என்ன பண்ணா, அவன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட பொழுது எங்கெங்க அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தானோ அங்கங்கே அவளோட கல்யாணம். அவன் அதாவது தீர்த்த யாத்திரை போல் அது ஒரு கல்யாண யாத்திரையாகவே போயிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படி நாகலோகத்திலிருந்து ஒரு பெண்ணு, உலூப்பின்னு பேர், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், அரவான். ரொம்ப வீரம் மிக்கவன், ரொம்ப அழகானவன். அப்போது அவனும் ரொம்ப வீரத்தோடு வளர்றான். அர்ஜுனன் பிள்ளை அல்லவா, மகா கெட்டிக்காரன். அப்போது மகாபாரத போரும்பொழுது, அதாவது நான் முதல்ல சொன்ன கதை வடநாட்டு கதை. இங்கே தென்னாட்டில் என்னன்னு கேட்டாக்க, அர்ஜுனன் இங்கே வந்து பவழக்கொடியை கல்யாணம் பண்ணிண்டாங்கிற கதையெல்லாம் இருக்குது, அல்லி ராணியை கல்யாணம் பண்ணிட்ட கதையெல்லாம் இருக்குது. தென்னாட்டிலையும் வந்து நிறையா பேரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த உலூப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பையன்தான் அரவான். ரொம்ப அழகானவன், இளைஞன். அப்போ மகாபாரத போரும் பொழுது யார் வந்து களபலிக்கு அப்படின்னு கேட்ட பொழுது, அங்கே எப்படி கட்டுஷ்யாம் சரி நான் கொடுக்குறேன்னு பர்பரீகன் சொன்னானோ, அதுபோல் இந்த ஊர் நம்ம பக்கத்துக்கு மரபு கதையை பற்றி சொல்லணும்னா அரவான் சொல்கிறான், நான் என்னை களபலி கொடுங்கள். ஏன்பா அப்படின்ன போது, இல்லை எனக்கு வந்து சண்டை போட்டால் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஏன்னா வீரம். அவன் சொன்னதே தான் தம்பின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் நம்ம பேசுகிறோம். என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, எனக்கான 3 வரம் வேணும். ஒன்று, என்னால் இந்த சண்டையை பார்க்கணும் அப்படிங்கிறான். பார்க்கலாம், சரி. அப்புறம் நீங்கள் தான் எனக்கு பாக்கி 2 வரமும் நீங்களே கொடுங்கோ அப்படின்னு கேட்ட பொழுது, உன்னை தெய்வமாக வணங்க வைக்கிறேன். அதுவும் கரெக்டு. இந்த திரௌபதி அம்மாள் கதையிலெல்லாம் வரும், எங்கள் மகாபாரத தெருக்கூத்தோ அல்லது நாடகமோ நாட்டியமோ நடந்தால் அங்கே நான் அதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திரௌபதி அம்மன் கோவில் நிறைய இடத்துல இருக்கும். பாஞ்சாலி அம்மன் கோவில்லாம் சொல்லுவா, தீப்பாய்ந்தாள் அம்மன் கூட இருக்குது சில ஊர்களெல்லாம். இந்த திரௌபதி அம்மன் கோவிலில் எப்பொழுதும் மகாபாரத கூத்து வைப்பாங்க. அதில் இந்த துரியோதனன் வதைப்படலும் பொழுது மண்ணில் பெரிய உருவம் பண்ணுவாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய மண்ணில் உருவம். அதுக்கு வண்ணமெல்லாம் பூசி நிஜமாவே ஒரு துரியோதனன் அங்கே படுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே அந்த கூத்து ஆடுறவர் கடைசியில் கதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி துரியோதனனுடைய துடை பிளர்க்கப்பட்டதோ பீமனால், அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க. அது மண்ணில் அது அப்படியே சிதிலமாகும். அப்போல்லாம் சில பேருக்கு சாமி வந்துடும். அதெல்லாம் பட்டிக்காட்டு பக்கம் போய் கிராமங்களில் போய் இதெல்லாம் பார்க்கணும். இந்த கதைகளெல்லாம் அவ்வளோ அழகாக 18 நாளும் நடத்துவாங்க. அங்கே எப்பொழுதுமே திரௌபதி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு தனி சன்னதி இருக்கும். அங்கே எப்படின்னு கேட்டாக்க, ஒரு முகம் மட்டும் இருக்கும், மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அங்கே எப்படி பர்பரீக்கனுக்கு முகம் மட்டுமோ அதே போல் அரவானுக்கும் வெறும் முகம் மட்டும். ரொம்ப அழகாக மீசை வச்சு, அந்த கண்ணு பெரிய பெரிய கண்கள், காதில் பெரிய குண்டலம் போட்டிருப்பான், பாம்பு அவன் ஜடையிலெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மரத்தில் செஞ்சுருப்பாங்க. ஏன் மரத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த கோவில் திருவிழாம்போது முதல்ல ஒரு கம்பு நடுவாங்க. அந்த கம்புக்கு மேலே அந்த தலையை அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அந்த தலை 2 பக்கமும் அப்படி திரும்பும். ஆக மொத்தம் அந்த பாரத போர் நடந்ததை அன்னைக்கு அவன் எப்படி பார்த்தானோ அதை நமக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காகத்தான் அந்த திருவிழா வச்சு அந்த முகத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த செக்கச்சவேல் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிற விதம் அவ்வளோ அழகாக இருக்கும். மூக்கு மொழியுமா ஒரு ராஜகுமாரனுடைய தலை மட்டும் இருக்கும், வெட்டுண்ட தலை. அதை வந்து அந்த கம்பத்தில் வச்சுருப்பாங்க. 18 நாளும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறமா அதை அப்படியே சடங்கோடு கொண்டு போய் அந்த கோவிலுக்குள்ளே வச்சுடுவாங்க.
அப்போ அந்த கண்ணன் சொன்ன இதுபடி இந்த கூத்தாண்டார் கோவிலில் உனக்கு முதலிடம் உண்டு, வழிபாடு உண்டு. ஸோ இன்றைக்கும் நம்ம கூவாகம் என்று சொல்லப்படுகிற அந்த அங்கே இருக்கிற கூத்தாண்டார் கோவிலில் அவருக்கும் வழிபாடு உண்டு, அரவானுக்கும் வழிபாடு உண்டு. அப்போ இந்த அரவான் சின்ன பையன் தானே சொல்கிறான், கிருஷ்ணா நான் தலையை வெட்டி கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. நான் ஒரு கல்யாணம் கூட ஆகாத இளம் பையனாக இருக்கேனே, ஒரு கல்யாணமான எனக்கு ஆகிட்டு அப்புறமா நீ என்னை கூப்பிடக்கூடாதா அப்படின்னு போது, அவ்வளோதானே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். அப்போ அரவான் முழிக்கிறார், நீ கவலைப்படாத, நான் மோகினியாக உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். பாருங்க என்னன்னு கேட்டால், ஒருத்தன் ஒரு வரம் கேட்குறான், அவன் தன் தலையே கொடுக்க போகிறாங்கிற பொழுது கண்ணன் எப்படி ஒரு வசனம் கொடுக்குறான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு நாளைக்கு தானே காலையில் நீ தலையை கொடுக்க போகிற, நான் உன்னை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவர் மோகினி மாதிரி உருவெடுத்து அவனை ஒரு நாள் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு. அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாளைக்கு அந்த அரவாணிகள் என்று சொல்லப்படுகிற திருநங்கைகள் அங்கே போய் கூத்தாண்டாரை வணங்கி அங்கே திருமணம் செய்து கொள்வதாக, அவர்கள் கிருஷ்ணனுடைய அவதாரமாக தன்னை நினைத்து கொண்டு மோகினிகளாக திருமணம் செய்து கொண்டு அடுத்த நாள் அவனுக்கு களபலி ஆன பிறகு அந்த தாலியை அறுத்துவிட்டு அதற்காக அவர்கள் வருத்தப்பட்டு அழுகிறார்கள். அதாவது இந்த சடங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரத்தத்தோட உணர்வோட அந்த பண்பாட்டோட ஊறி இருக்கிறதுனால இதை நம்ம வேறு வகையில் பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த மகாபாரதத்தில் என்ன நடந்ததோ அதை இன்றைக்கும் நடித்து காட்டுறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதை போல் இந்த அரவானுடைய தலையானது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலில் நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த சுற்றி வரும் பொழுது பெரிய சன்னதியில் அந்த மரத்தால் செய்யப்பட்ட முகம் இருக்கும். அதை அப்பப்போ புதுப்பிப்பாங்க, அந்த வண்ணமெல்லாம் அழகாக பூசி ரொம்ப அழகாக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம வடக்கே பார்பரிக்னாக்க தெற்கே அரவான். இந்த அரவானுடைய கதையை கேட்குற பொழுது அதுலேயும் சொல்லுவான், அவன் களபலி கொடுத்த உடனே அர்ஜுனன் கண்ணீர் சிந்தினானான். எனக்கு எத்தனையோ மகன்கள், அபிமன்யுலேருந்து எத்தனையோ மகன்கள், ஆனால் இவனை போல வீரத்தை நான் பார்த்ததில்லை, இவனை போல கண்ணனுடைய அன்பை சம்பாதித்தவன் இல்லை. 3 வரத்தை தானே உவந்து கொடுத்துருக்கிறானே இல்லையா. ஆக மொத்தம் மகாபாரத யுத்தத்தை அவன் ஒரு பெரிய கோல் நட்டு அதில் அவனுடைய தலையை வைத்து அவன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம பார்பரீகனை சொல்கிறோம், அதே போல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவன் பார்த்து 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 வெற்றி பெற்ற பொழுது அவன் சிரித்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த தலைக்கு உயிர் இருந்து அந்த சண்டையை பார்த்து வெற்றி பெற்ற பொழுது சிரித்தான். அவனுடைய தந்தை ஜெயித்தான் என்பதற்காக அவன் சிரித்தான். கண்ணனுடைய அருளை நினைத்து சிரித்தான் என்பதாக அந்த கதையிலெல்லாம் வரும். நம்ம படிக்கிற பொழுது, நம்ம ஒன்றி போய் படிக்கிற பொழுது தான் தெரியும் இதெல்லாம் எப்படிங்க நடக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டாக்க நடந்திருக்கு, நடந்தவை. ஆகையினால்தான் இன்றைக்கி கோவிலில் இடம் இருக்குது. இந்த கோவிலில் மட்டும் இல்லை, திருவிழாக்களில் கம்பத்தில் இன்றைக்கும் வைக்கிறாங்க. இன்றைக்கும் மக்கள் போய் அங்கு தாலி கட்டி தாலி அறுத்து இத்தனையும் நடக்கிறது. அன்றைக்கு என்ன நடந்ததோ மோகினியாக இவர்கள் போய் செய்கிறார்கள்ங்கிற பொழுது இது ஒரு பக்தியின் வெளிப்பாடு. இதை ரொம்ப பேருக்கு அது அதோட உள்ள அர்த்தமே புரியறது இல்லை. இது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு சடங்கு, எவ்வளோ புனிதமான ஒரு மனப்பான்மையோடு அங்கே போகிறாங்க. அங்கே என்ன நடக்கிறது, அந்த கூத்தாண்டவருடைய அருள் எல்லாருக்கும் தானே கிடைக்கிறது, உங்களுக்கு எனக்குன்னு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கும் நேரம் இருந்ததுன்னா இந்த கூவாகம் என்று சொல்லப்படுகிற அந்த கூத்தாண்டார் கோயிலுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ, கூட்டம் இருக்கிற போது போகணுங்கிறது இல்லை, எப்போ போய் பார்த்தாலும் அந்த அரவானுடைய முகத்தை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அருளும் அழகும் நிறைந்த ஒரு வீரனுடைய முகம் அது. அப்போ அந்த முகமும் இப்போ குழந்தைகள்லாம் வரம் தருதுன்னு நான் சொன்னேன், பார்பரீகனோடது. அதே போல் இந்த அரவான் கிட்ட போய் அத்தனை பேரும் எங்களுக்கு உன்னை போல வீரனான ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு தான் வராங்க. அவங்களுடைய கனவுகளும் பலிக்கிறது. ஆக மொத்தம் வடக்கே அண்ணன் தெற்கே தம்பிங்கிற 2 கதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ஒரு கதை, இன்றைக்கி ஒரு கதை. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் இன்னும் என்னெல்லாம் கதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாங்கிறது எனக்கு தெரியும். சரியா? அன்றைக்கி நான் வெளியூர் போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு எய்த்தாப்பில் நாற்காலி காலியாக இருந்தது. அந்த சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தார். அவர் நல்ல சிகப்பு,
அவர் வெளிநாட்டவருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. தலைமுடியெல்லாம் நல்ல நல்ல கேர்லி ஹேராக ரொம்ப அழகாக இருந்தார். ஆனால் கழுத்துக்கு கீழே என்னால் அவரை பார்க்கவே முடியல, பயமாக இருந்தது. ஏன்னு கேட்டால் அவர் போட்டுருந்த சட்டை அப்படி இருந்ததுன்னு நினச்சேன். இல்லை, உடம்பு பூரா பச்சை குத்தி இருந்திருக்கார். அவர் ஒரு ஒரு முண்டா பனியன் போட்டுன்னு அவர் உக்காந்தார். பார்த்தா உடம்பு பூரா பச்சை குத்தி இருந்தார், கால் வரைக்கும். என்னால் நம்பவே முடியல. நம்ம ஊரில் தான் பச்சை குத்திப்பாங்க, இதெல்லாம் என்ன இப்படி குத்திட்டுருக்காங்க. அப்போ அவர் பக்கத்தில் ஒரு பெண்மணி வந்து அமர்ந்தா. அவளும் வெளிநாட்டவர். அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு அங்கி போட்டிருந்தார். அவள் முழங்கையிலே வரைக்கும் இவ்வளவு தூரம் அவள் பச்சை, இங்கே இங்கே தேளு, இங்கே என்னமோ நண்டோ என்னமோ தெரியல, இது சேப்பு பச்சையாக இருந்தது, இது பச்சை நீளமாக இருந்தது. அவளுக்கும் கால்லெல்லாம் கொலுசு மாதிரியெல்லாம் பச்சையாக கொத்திருந்தனக்கா. இந்த பச்சையை ஊசி வச்சு தானே குத்துவாங்க, இவங்க எப்படி இப்படி உடம்புல இடம் இல்லாமல் எள்ளு கூட விழாத அளவுக்கு இப்படி குத்திருக்காங்கன்னு அப்படி யோஜனை பண்ணேன். அப்போ அந்த பெண்மணி ஏதோ பேச்சு கொடுத்தா. யூ டோன்ட் பிலீவ் இன் டேட்டூஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் முழித்தேன். ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. என்னுடைய பாட்டியெல்லாம் இந்த இடத்துல ஒரு கோலம் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு கோலம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நாங்கள்லாம் கேரம் போர்டு ஆடுற போது நான்லாம் அந்த பாட்டியோட இந்த கையை தான் பார்ப்பேன். ஏன்னா இங்கே கோலம் இருக்கும், புள்ளி வச்ச கோலம். ஸோ அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் நெத்தியில் நீளமாக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. ஆக மொத்தம் பச்சை குத்துறதுங்கிறது நம்ம நாட்டில் வழக்கம்ங்கிறது எனக்கு தெரியும். ஏன் நான் எங்கள் காலத்துலலாம் அது வரலன்னு தெரியல, இப்போ பயமாக இருக்குது. ஆனால் இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நிஜமாகவே பயமாக இருந்தது. உடம்புல ஒரு துளி இடம் இல்லாமல் குத்திருக்காங்களே. அப்புறம் அப்படி பேச்சு கொடுத்த போது நான் சொன்னேன், எஸ் ஐ ஹர்ட் அபவுட் டேட்டூஸ், பட் உங்களுக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்டேன். வலிக்கும். ஸோ வலிச்சுண்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்போ தான் நான் நினச்சிட்டேன், அந்த காலத்தில் வள்ளிக்குரத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, முருகனுக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே அந்த வள்ளி குறிஞ்சி நிலத்தவள், குரக்குலம். அவர்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த குறவர்களோட நம்ம கனெக்ட் பண்ணிடக்கூடாது. நரிக்குறவர்கள் என்பது மகாராஷ்டிரத்துலேருந்து வந்த நாடோடி மக்கள். இவங்களையும் இந்த வள்ளி குரத்தையும் ஒன்றா நினைக்கக்கூடாது. அவங்க வந்து குறிஞ்சி நிலத்தில் திணை பயிரிடுவார்கள், மலை தேன் எடுப்பார்கள், பச்சை குத்துவார்கள், குறி சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட பரம்பரை வள்ளியோட பரம்பரை. அந்த பச்சை குத்துறது எப்படி அப்படிங்கிறத தமிழ் நூல் சொல்கிறது. இப்படித்தான் அவர்கள் குத்தினார்கள்னுட்டு அதை படிக்கும்பொழுது தான் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி நான் அந்த ஏர்போர்ட்டில் பார்த்து அவள் 2 பேர் குத்துன்றது நான் கேட்டேன். இது எதை வச்சு குத்திருக்குன்ன போது இட்ஸ் அ கலர்ட் இங்க் அப்படின்னாங்க. இங்க்கு அதுக்குன்னு ஒரு இங்க்கு விற்கிறதான். என்ன அது மெஷினில் அதில் அந்த டை சொல்கிறாங்களே அந்த கலரை போட்டுட்டு அவங்க படுக்க வச்சுட்டு என்ன டிசைன் வேணும், சிங்கம், புலி, கரடி, உனக்கு என்ன வேணுங்கிற அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே வரைகிறான். ஆனால் அந்த ஊசி பட்டதுனால 2-3 நாளைக்கு அது அப்படியே ஒப்பின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வீங்கி போயிருக்கும், வலிக்கும், இந்த பக்கம் படுத்துக்க முடியாது, அந்த பக்கம் படுத்துக்க முடியாது. ஆனால் அழகுக்கு அப்படின்னு நினைக்கிற பொழுது அவன் எந்த வலியும் பொறுத்துட்டு இருப்பான் போல இருக்குன்னு நினச்சேன். முழங்கால்லாம் கூட அவ்வளவு கூது, உடம்புல வேற ஒரு இது இல்லாமல் இதா இன்டெலிபிள் தானேன்னு கேட்டேன். ஆமாம்மா, இதெல்லாம் அழிக்கவே முடியாது, பச்சை குத்தினால் அழிக்க முடியாது. இப்போ நான் பார்க்குறேன் நம்ம ஊரில் பல பெண்கள் இப்படி போயின்னு இருக்கும்போது பார்க்குற போது இந்த இந்த இடத்துலலாம் குத்திக்கிறேன். இந்த காதுக்கு கீழே இங்கே, அப்புறம் இங்கே கழுத்தில். சரி, அது ஃபேஷன்னு நீங்கள் குத்திக்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் ஒரு அக்யூ பாயிண்ட் எங்கேயோ அங்கே தான் குத்தினாங்க அப்படின்னு அந்த தமிழ் நூல் சொல்லுது. என்ன பண்ணுவாங்களாம், குறிஞ்சி நிலத்தில் கிடைக்கிற மஞ்சளை எடுத்து தோலையெல்லாம் நன்றாக கழுவி சீவி விட்டு அம்மியில் வைத்து அரைப்பார்கள். அரைக்கிற பொழுது அகத்திக்கீரை இருக்குல்ல, அகத்திக்கீரை நம்ம மாட்டுக்கெல்லாம் கொடுக்குறோமே, இந்த மாட்டுக்கு ஒரு தரம் தான் கொடுக்கணும், ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் தான் கொடுக்கணும், இல்லைன்னா மாட்டோட வயிறு கெட்டு போயிடுங்க. நீங்கள் என்னமோ எனக்கு புண்ணியம் சொல்லிட்டு கட்டுக்கட்டாக அதுக்கு கொடுக்காதீங்க. இந்த அகத்திக்கீரையை இலையை உருவிட்டு அதையும் வச்சு மஞ்சளையும் அந்த அகத்திக்கீரை இலையையும் வச்சு மையாக அரைப்பார்கள். அரைத்ததை எடுத்து ஒரு சுத்தமான துணியில் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அதை ஒரு தட்டில் வைத்து எரிப்பார்கள். என்னங்க அது இப்படியா ஒரு ப்ராசஸ்?
அவள் சொன்னாலே இன்டெலிபிள் இங்க் அப்படின்னுட்டு. நம்ம ஒரு இங்க் இது. இந்த பச்சையாகவே இருக்கும். ஏன்னா அகத்திக்கீரை இருக்குல்ல, அதெல்லாம் பல கலரில் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் இங்க், இன்டெலிபிள் இங்க். ஆனால் இது பச்சைக்கு உண்டானது. அகத்திக்கீரையும் மஞ்சளையும் நன்றாக அரைத்து அதை ஒரு துணியில் மூட்டை கட்டி அதை அப்படியே எரித்து, தீயிலிட்டு எரித்து, அப்படியே கறித்தூள் வரும்ல, அதை வஸ்திர காயம் பண்ணுறது. அப்படின்னாக்கா 2 பேர் அந்த துணியை பிடிச்சிக்கணும், அதில் இந்த பொடியை போட்டு இப்படி விரலால் தேய்ச்சுட்டே இருக்கும்பொழுது நல்ல அப்படியே மென்மையான பொடியாக கீழே விழும். அதை அதில் கட்டி முட்டியே இருக்காது. அப்படியே ஏதாவது மஞ்சளோட கெட்டியாக இருந்ததுனாக்கா இந்த துணியில் நின்றுடும். அந்த பொடியை எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. இந்த பொடி தான் நமக்கு இங்க். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு தட்டில் போட்டு, இப்போ அவங்கெல்லாம் அப்போல்லாம் பச்சை குத்துலியாமான்னு வருவாங்க, இப்போ அம்பி பொலியலியான்னு வராங்கல்ல, அந்த மாதிரி பச்சை குத்துலியாமா அப்படிம்பாங்க. அவள் இடுப்பில் குழந்தையும் கட்டிட்டு வருவாள். அந்த குழந்தைய அங்கே படுக்க போட்டுட்டு என்ன பண்ணுவாளாம், தண்ணி எடுத்து ஒரு தட்டில் அவள் வச்சிருக்கிற அந்த அகத்தி பொடி இருக்கே, அகத்தி மஞ்சள் பொடியை போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு ஊசி, நம்மக்கிட்ட வெந்நீர் கேட்பாளாம். இது நான் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கேட்டது. வெந்நீர் கேட்டு அந்த வெந்நீருக்குள்ளே அந்த ஒரு ஊசி கொண்டு வந்திருப்பாள். அந்த ஊசியை வெந்நீரில் போட்டு வச்சுட்டு, எதுவுமே மஞ்சள் இருந்தாக்கா அது கிருமி நாசினி தானே, அந்த ஊசியை நம்மக்கிட்டேயே சுத்தமாக ஒரு துணியை வாங்கிட்டு அந்த அகத்தி மஞ்சள் பொடியில் தண்ணி குழைச்சி வச்சுருக்கால, அதை வச்சு உனக்கு என்ன தேள் வேணுமா பாம்பு வேணுமாம்பா. எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, திருவிழாவில் போய் அந்த ஜவ்வு மிட்டாய் விற்கிறவர்கிட்ட போய் வேடிக்கை பார்ப்போம். ஏன்னா அவன் தலைக்கு மேலே ஒரு பொண்ணு வச்சுருப்பான். அவன் இங்கே கீழே கயத்தை இழுத்து அந்த பொண்ணு இப்படியே தட்டும், சிங் சாங்குன்னுட்டு. அதை வேடிக்கை பார்க்க போகும்போது உனக்கு தேள் வேணுமா பாம்பு வேணுமா வாட்ச் வேணுமா அப்படிமா. அப்போல்லாம் வாட்ச் எல்லாம் ஆசைப்படுவோம்ல. அந்த ரோஸ் மிட்டாயை சொயின்னு இழுத்துட்டு என் கையில் வாட்ச் கட்டி விட்டு இத்துணுண்டு எடுத்து கன்னத்தில் ஒட்டி விட்டுருவான். அப்புறம் அப்பாட்ட காசு வாங்கி பாருன்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் அது ஒரு கனாக்காலம். அந்த மாதிரி இவன் உனக்கு தேள் வேணுமா பாம்பு வேணுமா அப்படின்னு கேட்டு, இல்லை எனக்கு கோலம் போரும், சின்னதாக பெருசா, எனக்கு சின்னதாக போடு அப்படின்னாக்கா இங்கே ஒரு 1 2 3 2 1 அப்படின்னு வச்சு மிட்டாய் பொட்டலம்னு ஒரு கோலம் உண்டு. அதுதான் நான் ஜாஸ்தி பார்த்துருக்கேன். அதை அப்படியே இழுக்க மாட்டா, குத்திண்டே வருவா, சக்க 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 சக்கன்னு. அந்த கோடு எப்படி போடணுமோ அதில் அம்பாங்க. வலிக்காமல் இருக்காது. ஊசியை வச்சு குத்தினா வலிக்காதா? ஆனால் நாளை பின்ன அழியாமல் அந்த கோலம் இருக்குங்கிற ஒரு ஆசையில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அதை அப்படியே இது பண்ணிவிடுவாங்க. அப்புறமா அவள் என்ன பண்ணுவா, இதை ஒன்றும் செய்யாது, அப்படியே விட்டுரு, அப்புறமா கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவி விட்டுரு அப்படிம்பாங்க. இதுவே குத்தியே வலிக்கும், அதில் வெந்நீரையும் விட்டால் ஆன்டிசெப்டிக், அதுக்கு தான் அவள் சொல்லுவாள், அந்த வெந்நீரை ஊற்றி கழுவி விட்டுரு அவ்வளவுதான் அப்படிம்பாங்க. அடுத்த நாளைக்கு இப்போ நம்ம மருதாணி வச்சுக்கிட்டு எப்படி அடுத்த நாள் காலையில் செவந்து இருக்குங்கிறோமே, இதாவது அழிஞ்சிடும். அது அழியவே அழியாது. தேள் பாம்பு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டவங்க இந்த பச்சை குத்திட்டாக்க, என்னுடைய அந்த கொள்ளு பாட்டி சுந்தராம்பாள்னு ஒரு பாட்டி, அவங்க சொல்லுவாங்க, நம்ம செத்து போனோம்னாக்க நம்ம உடம்பு கூட எரிச்சிருவாங்க, ஆனால் அந்த பச்சை மட்டும் நம்மளோட வரும்பாங்க. அது என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. பச்சை ஒன்று தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இந்த உடம்போட, பாக்கி எல்லாத்தையும் கழட்டிடுவாங்களாம், நகையெல்லாம் கழட்டிடுவாங்க, ஆனால் இந்த பச்சையை கழட்ட முடியாது பத்தியா, இது மட்டும்தான் நம்மளோட கூட வரும். அந்த காலத்தில் அதெல்லாம் நம்பினாங்க, அது ஒரு அழகுன்னு நினச்சாங்க, அது அழகாகவும் இருந்தது. இப்போ இந்த அழகே வேற ரூபம் எடுத்திருக்கு, கலர் கலராக டேட்டூ அப்படிங்கிறாங்களே. அந்த டேட்டூ ஆக மொத்தம் இது எல்லாமே ஒரு சர்க்கிள். பார்த்தீங்களா, குறிஞ்சி நிலத்து மக்கள் அகத்திக்கீரை மஞ்சளை அரைத்து அதை நன்றாக கரியாக்கி அந்த கறிப்பொடியை எடுத்து கோலம் போட்டு ஊசியால் குத்தி பச்சை குத்தினாங்க. பச்சை குத்திண்டாக்க நோய் வராதுன்னு ஒரு நம்பிக்கையாம். ஏன்னா மஞ்சளும் அவத்திக்கீரையும் உள்ளே போகிறது என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆக மொத்தம் குத்திக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் குத்திக்கலாம், என்ன மாதிரி பயந்தாங்குழிக்கலாம் குத்திக்கிட்டவங்களை பார்த்து பிரமிக்கலாம், அவ்வளோதான். எனக்கு எது வேணால் மறப்பேன். அந்த ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேனே அந்த பயில்வான் மாதிரி ஒருத்தர், அவர் உடம்புல நான் பார்த்த கொடி பாம்பு டிராகன் இதெல்லாம் தூக்கத்தில் நினச்சா கூட எனக்கு பயமாக இருக்குப்பா. ஆக மொத்தம் பச்சை குத்திக்கணுன்னா குத்திக்கங்க, ஆனால் ஜாகிரதையாக குத்திக்கங்க, சரியான ஊசியாக இருக்கட்டும், நல்ல அதை என்ன சொல்கிறது
கிருமி நாசினி எல்லாம் போட்டுட்டு அப்புறமா குத்திக்கங்க. ரொம்ப போட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அப்புறமா இதை அழிக்கணும்னா அழிக்க முடியாது. அழிக்க முடியாத ஆனந்தத்தை தருதுனாக்கா பச்சை குத்திக்கலாம், தப்பே இல்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு கதை சொல்லியாச்சு, வள்ளி கதை சொல்லியாச்சு, பச்சை கதையும் சொல்லியாச்சு. இனி என்ன யோஜனை பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு திருப்பி சொல்கிறதுக்கு. நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வணக்கம்.